வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் இஞ்சி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சிக்கு பித்தத்தை போக்குற தன்மை உண்டு, அதே மாதிரி செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த இஞ்சியை நம்ம ஜூஸாக அரைச்சி கொடுத்தோம்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அதே இஞ்சியை இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான சட்னியாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அதிக பொருட்கள்லாம் தேவைப்படாது. இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இஞ்சி இருந்தால் போதும், உடனே இந்த டேஸ்ட்டான சட்னியை ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த டேஸ்ட்டான இஞ்சி சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்தளவுக்கு ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 முடி தேங்காய் வந்து துருவி எடுத்தது. தேங்காய் வந்து தேங்காய் துருவியில் துருவி எடுத்தோம்னா அந்த சட்னி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாயோட அளவு வந்து இஞ்சியோட அளவை பொறுத்து மாறுபடும். நம்ம இஞ்சி அதிகமாக சேர்த்தோம்னா பச்சை மிளகாய் வந்து குறைவாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருந்ததுன்னா பச்சை மிளகாயோட அளவு வந்து நீங்கள் குறைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 4 எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 முடி தேங்காய் துருவலை இதில் சேர்த்து முதல்ல அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த சட்னியை வந்து நம்ம 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இந்த தேங்காய் வந்து அதனோட தண்ணி சத்து போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த தேங்காயோட கலர் வந்து மாறி வரணும். தேங்காயோட ஈரப்பதம்லாம் போய் அதனோட கலர் நல்லா மாறி வருது. இந்த டைம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அந்த இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியும் தேங்காயும் எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்து பச்சை மிளகாயும் நல்லா வதங்குற வரைக்கும் அதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாயை வந்து முழுசாக போடாமல் கொஞ்சம் கீறி போட்டுக்கணும். இப்போ பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து 4 தக்காளியை பொடியாக நறுக்கி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். பொரிக்கடலையும் எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வெளியூருக்கு ட்ராவல் பண்ணும்போது இட்லி தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வேணும், அல்லது காலையில் நம்ம ரெடி பண்ணி ஈவினிங் சாப்பிட்ணும், அந்த மாதிரி இருக்க டைமுக்கு வந்து இதை தண்ணி சேர்க்காமல் அப்படியே துவையலாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே இதை வந்து நம்ம சட்னியாக எடுத்துக்கணும் அப்படின்னா அரைக்கும் போதே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சட்னியாக தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து திருப்பி தாளிதம் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இது அப்படியே நம்ம இட்லி தோசைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே சட்னியை வந்து நம்ம 2-3 நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இது கூட தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இந்த சட்னி வந்து 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம இது கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நம்மளோட டேஸ்ட்டான அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான இஞ்சி சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த இஞ்சி சட்னிக்கு நம்ம எடுத்துருக்க அளவு 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சூடான இட்லியோட இந்த சூடான இஞ்சி சட்னி வச்சோம்னா இட்லி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி சட்னி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இது வந்து மதுரை ஸ்பெஷல் இஞ்சி சட்னி. நீங்களும் இந்த மதுரை ஸ்பெஷல் இஞ்சி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.